ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 99வது தலைப்பு. கண்டனமே பாராட்டு. தொடர்ச்சி. வைதிக அனுஷ்டானத்துக்கே முதுகெலும்பு என்று சொல்கிற பஞ்ச மகா யஜ்ஞங்களில் இப்படியே வேதாந்தமாக தியானம் செய்வதோ ஒரே ஈஸ்வரனிடம் பக்தியிலே உருகிப்போவதோ காணவில்லை. யாகங்கள் எல்லாமும் இப்படித்தான். மொத்தத்தில் அநேக தேவதைகள், ஊர் தேவதை மாதிரி சில்லுண்டி சாமிகள், பூத பிரேத பிசாசங்கள் உள்பட பலவற்றுக்கும் பூஜை பலி இவைதானே அதிகமாகி இருக்கின்றன. இப்படி இரண்டு கிரிட்டிசிசம். ஒன்று, ஒரே பரமாத்மா என்று வைத்துக்கொண்டு அதனிடமே ஐகாக்கிரிய பக்தி பண்ணாமல் 100,000 சாமியிடம் புத்தியை சிதறவிடுகிறீர்களே என்பது. இன்னொன்று, கண்முன்னாடி இருப்பவர்களுக்கு தொண்டு, சோஷியல் சர்வீஸ் செய்வதற்கு பொழுது இல்லாதபடி எப்போதோ செத்துப்போனவர்களுக்காக ஏன் இப்படி ஸ்ராத்தாதிகள்? நான் நன்றாயிருக்கணும், என் பிள்ளை குட்டி நன்றாயிருக்கணும் என்றே செல்ஃபிஷாக எதற்கு இத்தனை சடங்கு? எனக்கு உடம்பு சரியாக போகணும், அதற்காக நவகிரக சாந்தி, பிள்ளைக்கு படிப்பு வரணும், அதற்காக மேதா தட்சிணாமூர்த்திக்கு பூஜை, அகத்தில் வேறு ஏதோ இடைஞ்சல் போகணும், அதற்காக குலதெய்வம், ஏதோ ஒரு காட்டேரிக்கோ கருப்பண்ணசாமிக்கோ படையல், கிரகப்பீட்டை போகணும், ராகுவுக்கு கேதுவுக்கு சனிக்கு ஹோமம், எள்ளு கொள்ளு ஏதோ நைவேத்தியம், எல்லாம் செல்ஃபிஷாக பக்தியே இல்லாமல் பிஸ்னஸ், அதில் கூட லஞ்சம் மாதிரி இருக்கிறதே. இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் நமக்கும் நம் மதம் நம்மை இப்படி ஹீனமாக வைத்திருக்கிறதே. அந்த மதங்களில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பகவான் இருக்கிறான், அவனுக்கு சிம்பிளாக ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கொள்வோம் என்று இருக்கிற பக்குவ புத்தி நமக்கு இல்லையே என்றுதான் இருக்கிறது. காட்டேரியிலிருந்து நிர்குண நிஷ்கள நிராமயம் என்கிற பரபிரம்மம் வரை எல்லாவற்றையும் போட்டு அவியல் பண்ணி கொண்டிருக்கிறோமே என்று தோன்றுகிறது. சரியாக நம் மதத்தை புரிந்து கொண்டால் அதில் இப்படியெல்லாம் இல்லவே இல்லை என்று நம்மிலேயே அறிவாளிகளாக பிலாசபர்களாக இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள். பரமாத்ம தியானம் இல்லாவிட்டால் சர்வ சக்தியாக இருக்கப்பட்ட ஏக வஸ்துவிடம் காரண காரியமில்லாத பக்தி, இதுதான் நம் மத கோட்பாடு. வயலில் களை வந்து சேர்ந்து பயிரையே நாசம் பண்ணிவிட்டு ஒரே அடியாக விருத்தியாகிறது போல் மற்ற விஷயங்களும் சடங்குகளும் நம் மதத்திலே களையாக வந்து சேர்ந்து வளர்ந்து விட்டன. முக்கியமாக பிரீஸ்ட்ஹுட்டின் வெஸ்டட் இன்ட்ரஸ்டினால் இப்படியாகிவிட்டது என்கிறார்கள். பார்ப்பான் தட்சிணை தட்சிணை என்று தண்டிக் கொள்வதற்காகவே இப்படியெல்லாம் சடங்கு என்று வைத்து ஏமாற்றுகிறான் என்பதைத்தான் இப்படி கௌரவமாக பிரீஸ்ட்ஹுட்டின் வெஸ்டட் இன்ட்ரஸ்ட் என்கிறார்கள். நான் இவர்களோடு சேர்ந்து கொண்டு நம்முடைய ரிலிஜன் என்பது ஹை பிலாசபி தான். அதில் 100,000 சாமி, பித்ரு சமாச்சாரம், சடங்கு எல்லாம் களையாக வந்து சேர்ந்து விட்டது என்று சொல்லப்போவதில்லை. கிரிட்டிசைஸ் பண்ணுகிறவர்களோடு சேர்ந்து கொண்டு ஏக பரமாத்மாவை பற்றிய தியானத்தை விட அல்லது ஈஸ்வரன் என்ற ஒரே ஒருத்தனிடம் ஐகாக்கிரிய பக்தியை விட திவசமும் தினுசு தினுசான ஹோமமும் பூஜையும் வேண்டுதலும்தான் நம் மதத்தில் ஜாஸ்தியாய் இருக்கின்றன என்றுதான் சொல்லப் போகிறேன். ஆனால் இதை கிரிட்டிசிசமாக சொல்லப் போவதில்லை. இப்படித்தான் இந்த மதம் இருக்கிறது. அதனால் காட்டேரிக்கு படையல் போடுங்கள், நவகிரக சாந்தி, மிருத்யுஞ்சய ஹோமம் எல்லாம் பண்ணுங்கள், பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணுங்கள். திவசம் திங்கள் இப்போது நேரம் தப்பி சம்க்ஷேபமாக சுருக்கி பண்ணுகிறது போல இல்லாமல் சாஸ்திரோக்தமாக இன்னும் சாங்கோபாங்கமாக செய்யுங்கள். பிரீஸ்ட்ஹுட்டுக்கு இன்னும் கொஞ்சம் மட்டமாக பிரீஸ்ட் கிராஃப்ட் என்றும்
சொல்லப்படுகிறவர்களுக்கு இப்போது போல் இல்லாமல் நிறைய வாரி வாரி தட்சிணை கொடுங்கள் என்றுதான் சொல்லப் போகிறேன். அவர்கள் கண்டனம் என்று நினைத்து என்னவற்றை சொல்கிறார்களோ அவை நம் மதத்தில் இல்லவே இல்லை என்று நான் சொல்லப் போவதில்லை. இருக்கத்தான் இருக்கின்றன என்று அழுத்தமாக சொல்லப் போகிறேன். இதை வருத்தத்தோடு அப்பாலஜெட்டிக்காக சொல்லப் போவதில்லை. ஆமாம், இப்படித்தான் ஐயா எங்கள் மதத்தில் இருக்கிறது, இப்படி இருப்பதுதான் சரி என்று பெருமையோடு சொல்லப் போகிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.